அந்த கண்ணன் வந்தால் உன்னை கண்ட துண்டமாக செய்து விடுவான் கண்ணே. அங்க தேசத்தை கண்ணு. ஆமா கண்ணா தந்தையா அந்த கண்ணன் அந்த ஜெகனி என்னை கண்டால் சூட்டினாலே கொண்டு விடுவான். எங்களை சூதாடி நாடுகளெல்லாம் பறித்து விட்ட பாவி அவர். அவன் சூதாட போத கர்ப்பத்திலே இருந்தவன் இல்லை என்றால் அவனை அக்கடமே கொண்டிருப்பேன். ஜெகனி ராஜா பரும்பாக்கு வந்தோடனே ஒரு பெரிய தங்கமவனுக்கு ஓடி அடிக்கு வந்து எப்படி குருச்சந்திர பூமிக்கு யார் யார் அந்த
ஒரு நாள் கூட இருக்கும் இந்த அபிமன்யுவா ஒரு கை மாட்டு வருகிற இரண்டாலும் கண்ணே என்னுடைய வார்த்தைக்கு பச்சளம் குழந்தை பால்மணம் ஆயிரம் குழந்தையாச்சு. நான் சென்றால் அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாத மகனே. கொன்று விடுவார்கள் உன்னை. தந்தையே நான் ஒன்று சொல்றேன். சொல்லுவனே. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசி தீர்க்காத அண்ணம், கோபத்தை அனுசரிக்காத கொற்றவேந்தன், குருமொழி கேளாத சீடன், தாகத்தை தணிக்காத தண்ணி இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, ஒரு பிள்ளையாக பெற்றெடுக்கின்றோம் என்றால் தந்தையும் தாயும் ஆபத்து வேலையிலே நமக்கென்று ஒரு பிள்ளை இருக்கின்றான் அப்படின்னு தைரியத்துக்கு தான் பிள்ளை. அதுக்கு உதவாதவன் நான் இருந்தால் என்ன, நான் செத்தா உங்களை அடித்தவனை நான் அடிக்கவில்லை என்றால் திரும்ப நாளைக்கு இன்னொருத்தர் வருவான். நாளைக்கு வருவான், இன்னொருத்தர் வருவான். இருந்தாலும் இன்றைய தினத்திலே அவனை கருவறுக்க வேண்டும். இருந்தாலும் குருவாக்கப்பட்டவர் ஆகாது. அவர் இருந்தாலும் பரவாயில்ல மகனே, நீ போக வேண்டாம். போய் வருகிறேன், போய் வருகிறேன், போய் வருகிறேன்.
அது தான் ஒன்று நினைத்ததம்மா. சரி போ என்று தெரிவித்து விட்டாரே மாதவா. ஆமா போ என்று தெரிவித்து விட்டார். சரி நான் போகக்கூடிய நேரத்திலே ஆமா ஆகாத சகுனங்கள் எல்லாம் நடக்கின்றது. சரி ஆகாத சகுனங்கள் ஒளியாகப்பட்டது குறுக்காக ஓடுகின்றது. சரி ஆகாத சகுனம். அப்படி நான் செல்லக்கூடிய நேரத்திலே யாரோ ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய பிள்ளை இருந்த செய்தியை கேட்டு ஆமா கண்ணீர் விட்டு கதறி காணுகின்ற ஓசையாகப்பட்டது என்னுடைய செவியிலே கேட்கின்றது. ஆகையால் சரி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாது. தெரியாது என்ன நடந்தாலும் ஆமா தந்தையை அடித்தவனை அடி அடி என்று அடிக்க வேண்டும். அடிக்க வேண்டும் அவர்களை வெல்ல வேண்டும். ஆமா முன்வைத்த காலை பின் வைப்பது ஒரு வீரனுக்கு அழகே கிடையாது. பின் வைப்பது வீரனுக்கு அழகே கிடையாது. இந்த சகுனம் என்ன செய்யும்? சாமர்த்தியம் உள்ளவனுக்கு சாமர்த்தியம் உள்ளவனுக்கு. ஆமா ஆகையாலே ஆமா புருஷோத்தமன் கோடி இருக்கிறான். சரி அவன் சரி சரி இப்போது அவனை வென்று வர வேண்டும். ஆமா இல்லையா? முடியாது. புறப்படலாமே. புறப்படு.
டேய் எங்க இருக்கிற பாரு ரோடாச்சாரி இடம் பாருங்க நான் இங்க வந்து வாழலாம் சரணம் பண்ணல வாடாங்க போய் என்ன கம் काल बदला ஒரு குருவாயூர் துரோணாச்சாரி வந்திருக்காரு. அந்த சின்ன பையன் வந்தா என்னவா அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிறான்னு கொஞ்ச நேரம் ஒரு சமாச்சாரம் சொல்லுங்க. அந்த போடுகிற பையன் அந்த ஓடி போனதுக்கு வந்துருந்து ஓடி போனதுக்கு வந்துருந்து அது எங்கேயான இருந்தா ஒப்பாங்களுக்கே குருடா ஒப்பனுக்கு குருவே அப்பேற்பட்ட வாத்தியார் வந்திருக்காரு. அந்த ஆளு போய் அழகா ஒரு வந்தனம் போட்டு தப்பிச்சுக்கிது பாடு பார்த்துக்கிட்டு போனா ஐயான் அப்படி அப்படி சொல்லிப்பா. அந்த மையம் வந்து கபான கால் வீரான இல்லையா பாரு சொல்றேன் முன்னாடியே எனக்கு பூச்சி காட்டி பிடிச்சி போடுவான் போட்டு ஏண்டா நான் கட்சா போத்தில பூச்சி வச்சு போடுவான். என்ன பண்ணுது வருதா ஒரு சாத்திர போல வந்திருக்கின்றார். வந்துடும் எங்க இருக்கிறார் ரோடாச்சாரி? அவங்க அச்சாக குசு குசு பலகாரம் அவனுக்கு இப்போ டேய் அடிப்பது பிறகு ஆமா நேராக சென்று அவரை அடித்தவனா சரி 105 பேர் தந்தைமார்களுக்கு குரு. ஆமா உங்க அப்பாங்களுக்கு என்னுடைய சீடனை அடிச்சுட்டா அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா ஆகையாலே முதலில் அவருடைய பாதத்தை பணியலாம். சரி சரி அனைவருக்கும் குரு. ஆமா பாதத்தை பணிந்து அதன் பிறகு என்ன நடக்குது பார்க்கலாம். கை பூச்சிக்கிறேன் பார்த்த கை பூச்சிக்கிறேன் அது இருந்து நான் பண்ண தெரியா எது இந்த போய் சாத்துன ஒரே வாட்டியா நல்லா தெரியும். என் பொண்டாட்டி நீ பார்த்துக்கலாம் பார்த்துக்கியா
பொம்னேட்டியார் வந்திருக்காங்க என்ன அழகா வந்து போயிருக்கா பத்தியா ஜெயம் இந்த வீர அபிமன்யு மரணாக்கு வேலை பண்ண இதான் ஐயோ ஐயோ அநியாய கோடி வந்துடுமா அநியாயமா கோடி வந்துருமா அநியாய கோடி வந்து அநியாயமா எவ்வளோ சொன்னாடி போடுதல் பண்ணுவியா பின்ன நாங்க எவ்வளவு நல்லவங்க ஐயா காலத்துக்கு வந்துடும் எவ்வளோ இருக்காது ஆமா அநியாய கோடி வந்துடுமா எவன் அநியாயம் பண்ணப்பா யார் நானே பண்ண நம்ம பண்ணுமா டேய் சொல்லுறாங்க ஏன் என்னது நம்பணுமா நம்ம என்ன பண்ணுமான்னு இங்கேடா பண்ணிப்போம் அநியாயம் பண்ணுமான்னு ஓ 105 பேருக்கு குரு என்று ஆமா அவருடைய திருவடியை பணிந்தோம். சரி கொடுத்த மரியாதை ஏற்க தெரியாதவன் குரு. அவன் குருவே கிடையாது. கொடுத்த மரியாதையை ஏற்க தெரியாதவன் குரு கிடையாது. அவனை இனியும் பணிந்து போவது இருக்க கிடையாது. அவனுக்கு அடி எப்படியா அவனுக்கு அச்சாக குசு போறாங்க அவனுக்கு போ. திருப்பதி பாண்டிகளை மூட்டை கட்டிக்கிறேன் போயிட்டுக்கிறேன். சரி ஏன் ஓதிக்கணும் விருப்பம் பாரு போய்க்கிறேன் 105 பேருக்கு குரு என்று பாதத்தை பண்ண மரியாதை ஏற்றினேடா நீ. ஒத்துரு எடுப்பா பேருக்கு குருன்னு பாதத்தை பண்ணிட்டா எருமாடு கம்ப்ளீட் ரெடி எருமாடு கம்ப்ளீட் நான் குருடா யார பார்த்த பையன் நாங்க யார் தெரியுமா யாருக்கு யாருக்கு అది కాదు యువరాజు ఇది కాదు లేదు లేసుకోరా నీ అమ్మ నీ అక్క నా ఇయ్యాల అక్క యాలవా అక్కల యాళ్ళ పోட்டுరా యాళ్ళ போட்டு செத்து போட்டு போதுரா போடா நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? இந்த புலிக்கு முன் புலி போல నీ అమ్మ నీ అక్క నా ఇయ్యాల పోడా 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 வேதத்தையே விருதுவழியா படித்தவர்கள்
உன் வேலையை விட்டுட்டு நான் இல்லாத நேரத்தில் என்னுடைய தந்தையை அடியடி என்று அடித்திருக்கின்றான். உனக்கு தருமா? நம்ம எதனா சும்மா எதனாச்சுமா நம்ம அச்சுமா நம்ம கூப்பிட்டோம் ஆடா நான் கூட்டும் போறேன் ஒரு இடம் காட்டுறான். சரி ஐயோ நான் வரமாட்டேன். ஐயோ நான் அவன் பாட்டு ஐயோ நான் அவனே சொல்லிங்கிறான். சத்தியமா எங்க அப்பன் சாட்டு நான் டேய், அட ஜாதி கடத்த வேண்டாம் வாங்க பாப்பா. அட ஜாதி கடத்த வேண்டாம் வாங்க பாப்பா. இந்த பாட்டு கடத்த வேண்டாம் வாங்க பாப்பா. ஜாதி கடத்த வேண்டாம் வாங்க பாப்பா. சாத்திரங்கள் அந்த சாஸ்திரத்தை விட்டு சாப்பிடுறது தமிழர்கள் யாரு யாரு நான் எப்பேர் கூட தெரியாது நான் எப்பேர் கூட தெரியாது பேசிக்கிறேன். நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஆமா கலாரே இருப்பாரு வேதத்தை என்னத்த கலாரி வேதம் 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 நீ சொல்றத பத்தி வேற விதமா தெரிஞ்சுதான். ஜாதிக்கெல்லாம் உயர்ந்தவர் ஜாதியே கெடுத்தா ஜாதிக்கெல்லாம் உயர்ந்தவர் எங்க உயர்ந்தவனை எதில் உயர்ந்தவனை நலந்தானா நலந்தானா புள்ளியும் நலந்தானா. டேய் வாங்க நான் போதமாக அவருக்கு நலந்தானா. சூத்து நல்லா இருக்குதா? என்ன என்ன போய்க்குது தபாஸ் வச்சிருந்தாங்களே வேணாரா இங்கெல்லாம் வெடிக்கிறது கோதுமலை வச்சுக்கிது. ஏய் ராஜாரே வடாங்க உன் வேலை என்ன? கத்திர வேலையெல்லாம் கத்தினா உன் வேலை என்னடா? எப்பேற்பட்ட வேலை செய்ய தெரியுமா? எப்பேற்பட்டவனை என்கிட்ட காட்டுவாங்க. நாங்க நேரா போய் 10 மணி போய் மைக் டெஸ்ட் போடணும். 105 பிள்ளைகளுக்கு குருவாக விழுந்து புரியும். 105 பேருக்கு ஒரு எழுத அப்படி குருவிடா ஒப்பனுக்குடா 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 கோயில் வந்து நிறைய இன்னைக்கு இந்த ஆட்டை பார்த்துக்க நான் காலி கேட்பாங்க. நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? உன் வேலை என்ன? வேதத்தை ஓதக்கூடியது உன்னுடைய ஆளு. டேய், அந்த வேலை ஓதக்கூடியது. ஆட்டுக்கு வேலைக்கு போனவன் ஒருத்தன் அவன் கூட ஒரு போன போச்சான். இந்த போனை பார்த்துட்டு புளிய ஒன்னா பூனையும் புளிய ஒன்னா கேட்டான்.